நான் மகாலட்சுமி குருசாந்தன் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தில் நீண்ட காலமாக கோஆர்டினேட்டராக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். தற்போது உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காலம். அது மட்டுமல்லாமல் இன்று 12 மணியுடன் வேட்புமனு தாக்கல் காலமும் நிறைவு பெறுகின்றது. நிறைய கட்சிகள் உள்ளூராட்சி தேர்தலில் பெண்களை உள்வாங்கி இருப்பதாக நாங்கள் நிறைய அறிகின்றோம். இருந்த போதிலும் கடந்த காலங்களிலே உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்பட்ட புதிய சட்ட திருத்தம் தொடர்பாகவும் கணக்கு வைப்பு முறை தொடர்பாகவும் வடக்கு கிழக்கிலே தற்போது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற பெண்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு செயலமர்வை தேர்தல் ஆணையத்தை கொண்டு நாங்கள் நடத்தி இருந்தோம். உண்மையிலே இந்த விழிப்புணர்வு செயலமர்வை நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை தேர்தல் ஆணையகம் வடக்கு கிழக்கில் உள்ள பெண்களுக்கு வழங்கி இருந்தது. உண்மையிலே இந்த தேர்தலின் இந்த சட்ட திருத்தங்கள் தொடர்பான விடயங்கள் என்னத்தை சொல்கின்றது என்றால், வறுமையில் இருக்கின்ற பெண்கள் கூட இந்த தேர்தலில் ஈடுபடலாம் என்பதை வலியுறுத்தத்தான் இந்த கணக்கு வழக்கு, அதாவது கணக்கு விவரங்களை எழுதி அதாவது விவரங்களை பரிபாலனை செய்வது தொடர்பான விளக்கத்தை கொடுக்கின்றது. உண்மையிலே இது ஒரு பெண்களுக்கு ஒரு சரியான தருணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே ஒவ்வொரு வட்டாரத்திலும் போட்டியிடும் பெண்களுக்கு தனியவே பெண்கள் மாத்திரமே நீங்கள் அனைவரும் வாக்களிப்பீர்களாக இருந்தால் அந்த பெண்களை வெற்றி பெற செய்ய முடியும். எனவே இந்த இலங்கை வாழ் அனைத்து பெண்களுக்கும் ஒரு அறைகூவலை நீண்ட காலமாக பெண்கள் தொடர்பாக வேலை செய்தவள் என்ற வகையிலும், நீண்ட காலமாக பெண்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக உன்னிப்பாக பார்த்தவள் என்ற வகையிலும், ஒரு பெண்ணிலைவாதி என்ற வகையிலும் நான் ஒரு அறைகூவலை விடுக்கின்றேன். அனைத்து பெண்களும் பெண்களுக்கு வாக்களியுங்கள். கட்சி பேதமில்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் விருப்பமான கட்சியை தெரிவு செய்து அதிலே போட்டியிடும் பெண்களுக்கு வாக்களியுங்கள் என்பதை நான் உங்களுக்கு ஒரு வினயமாக தயவாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இதை நீங்கள் வாக்களித்து பெண்களை வெற்றி பெறுவீர்களாக இருந்தால் உள்ளூராட்சி சபையிலே வெற்றி பெறும் பெண்கள் எதிர்காலத்தில் பெண்கள் தொடர்பான நலத்திட்டங்களையும் பெண்களது பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கும் பெண்களாக எதிர்காலத்தில் செயற்படுவார்கள் என்பதை நான் முழுமையாக நம்பி நிற்கின்றேன்.